விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் வேலை என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நிகழ்வுகள் இந்த தருணத்தில் அமைய போகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே சூரியனின் ஆட்சி பலம், புத ஆதித்ய யோகம் உள்ளிட்ட யோகங்கள் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கக்கூடிய வேளையில் நீங்கள் நினைப்பதை விட அதிரடியான மாற்றங்கள் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தும் கிரகநிலைகளின் அமைப்பாலும் ஆகிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கும் குருவின் அமைப்பாலும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கலாம். வாங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சற்று விரிவாக. அதற்கு முன் உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்கும் என்றால் வராகி அம்மனின் அருளால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்க. என்ன உங்களுடைய வாழ்வில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ, என்ன நடைபெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது வராகி அம்மனின் அருளால் உங்களுக்கு நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருந்தால் ஓம் வராகி தாயே போற்றி என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நிச்சயமாக நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய காரியங்கள் விரைவில் உங்களுக்கு கிடைப்பதற்கான அருள் நிச்சயம் வராகி அம்மனின் அருளால் உங்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதல் என்பது நீங்கள் நினைப்பதை விட வியக்கத்தக்க வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த வாரத்தில் மிக வலுவாக சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். அதோடு மட்டுமல்லாது சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் பெறுகிறாருங்க. எனவே பல அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் மங்களக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக புதனின் ஆட்சி வீட்டில் வலம் பெறுகிறாருங்க. புதனின் ஆட்சி வீட்டில் மங்களக்காரகரான செவ்வாய் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை விட 2 வகையான சிந்தனைகள் உங்களது மனதில் தோன்றினாலும் ரெண்டிலுமே வெற்றி பெறுவதற்கான சிறப்பான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எந்த ஒரு திட்டத்தை செய்ய முயற்சி செய்தாலும் அதில் 2 வகையான திட்டங்களையும் நுணுக்கங்களையும் செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க போகிறது என்பதை மங்களக்காரகரான செவ்வாய் இந்த தருணத்தில் உறுதிப்படுத்துகிறாருங்க. நீங்கள் விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மங்களகரமான சுப நிகழ்வு இந்த வாரத்தின் துவக்கத்திலேயே நீங்கள் நினைப்பதை விட வலுவாக கைகூடி வருவதால் இரட்டிப்பு மகிழ்ச்சியும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் விலகி சிறப்பான வளர்ச்சி கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். தனது உச்ச வீட்டில் சந்திரனின் ஆட்சி வீட்டில் உச்சம் பெற்றிருக்கும் குருவின் அமைப்பால் சிறப்பான நல்ல மாறுதல்கள் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்க இருக்கிறது. நீங்கள் நினைப்பதை விட குரு பகவானின் உச்சம் பல்வேறு வகையான சிரமங்களை உங்களுடைய வாழ்விலிருந்து விலக்கி சிறப்பான முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்து கொடுக்கிறது. குருவுடன் இணைந்து வலம் வந்த சூரியன் குருவை விட்டு விலகி ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. சூரியன் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறும் இந்த தருணம் உறுதியாகவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். முடிவெடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய முழு திறனும் இந்த தருணத்தில் வெளிப்பட போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வகையான காரியங்களையும் இந்த தருணத்தில் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் இருக்கும் பல தடைகளை விலக்கி நுட்பமான விஷயங்களை செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே இந்த வேளையில் நினைப்பதை விட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கைகூடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறார். வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதே வேளையில் இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேதுவுடன் சூரியன் புதன் இணைந்து வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கிரக கூட்டுச்சேர்க்கை யோகத்தின் காரணமாக தவறான சிந்தனைகள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை நீங்கி தெளிவான மனநிலையுடனும் சிந்தனையுடனும் பல பணிகளை அணுகி வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் உறுதியாகவே விலகுவதற்கான முதன்மையான வாய்ப்பை சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சற்று சாதகமற்ற நிகழ்வுகளை உருவாக்கினாலும் பெரிய அளவிலான சங்கடங்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்ய போகிறது. எனவே நீங்கள் விரும்பிய பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் தடையின்றி சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மற்றொரு
நிழல் கிரகமான ராகுவை பொறுத்தவரைக்கும் சனியின் ஆட்சி வீட்டில் பலம் பொருந்திய அமைப்பில் இறுதி தருவாயில் வலமருகிறார். மோட்சக்காரகரான கேதுவுடன் பல கிரகநிலைகள் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராகுவுடன் மிக வலுவாக எந்த ஒரு கிரகமும் இந்த தருணத்தில் இணையவில்லை. எனவே ராகு மட்டும் பலம் பொருந்திய அமைப்பில் வலமரக்கூடிய இந்த தருணத்தில் திடீர் மாற்றங்களும் மிக சிறப்பான முன்னேற்றங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. அதே வேளையில் நவ கிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் சூர பலத்துடன் வக்ரகதியில் வலம் வருகிறாருங்க. சனியின் வக்ரம் பல்வேறு வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் இந்த தருணத்தில் உறுதியாகவே தொழில் வியாபார ரீதியாக பல சிறப்பான வாய்ப்புகள் எவ்விதமான தடையும் சிக்கலுமின்றி உங்களை வந்து சேருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இப்படி இருக்கக்கூடிய வேளையில் மேலும் அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியும் 6ஆம் இடத்தின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் அஷ்டமத்தில் மறைந்திருக்கிறாருங்க. மறைந்த செவ்வாயால் நிறைந்த தனலாபம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் 6ஆம் இடத்தின் அதிபதி 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே வீண் விரய செலவுகள், ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். ஏனென்றால் அஷ்டமாதிபதியாக இருப்பதை காட்டிலும் 6ஆம் இடத்தின் அதிபதியாகவும் ராசியின் அதிபதியாகவும் திகழ்கிறாருங்க. ராசியின் அதிபதி அஷ்டமத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் மறைமுக வருமானத்திற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வீண் விரயங்களை உறுதியாகவே மங்களகாரகரான செவ்வாய் சுப விரயங்களாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. படிப்படியாக பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதோடு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி நிச்சயமாக வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது ஆராய்ச்சி உள்ளிட்ட படைப்புகளில் நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. சூரியன் புதன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் தொழில் ஸ்தானம் வலுப்பெறுவதால் தொழில் ரீதியான ஏராளமான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச வளர்ச்சி கிடைக்கும். எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு இல்லத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட பல காரியங்களை உறுதியாகவே இந்த வேளையில் சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த மனக்கசப்பும் சங்கடமும் விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. குருவின் அருளால் நீங்கள் நினைப்பதை விட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசியை பார்க்கும் குருவால் ஏராளமான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. உடல் ரீதியாக சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உணவு பழக்க வழக்கத்தில் கவனத்துடன் இருந்தால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை தவிர்க்க முடியும். அது மட்டுமல்லாது மன அழுத்தம் ஏற்படாத வகையில் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டாம். அதனால் சங்கடம் ஏற்படும், சோர்வுகள் ஏற்படலாம். எனவே பயணங்கள் மற்றும் சில விஷயங்களில் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. திடீர் பயணங்கள் ஏற்படலாம். சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. மேலும் இந்த தருணத்தில் இது போன்ற விஷயங்களை தவிர்த்து மற்ற விஷயங்கள் நிச்சயம் சாதகமாக அமைவதோடு புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக மாற்றி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் தங்களுடைய வாழ்வில் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு